மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஆட்சி இந்த ரீல்ஸ் ஆட்சின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா ரீல்ஸ் எடுப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா, யாரோ உப்பனோ சுப்பனோ எவனோ ரோட்ல போறவனோ கிடையாது. மரியாதை மிக்க மாண்புமிகுக்களா இருக்கிற அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், முதலமைச்சர் சோசப விஜய் உட்பட எல்லாருமே ரீல்ஸ் மோகத்துக்கு அடிமையாகி ரீல்ஸ் ஆட்சி நடப்பதை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்திட்டே இருக்காங்க. அப்படி சில இடங்களில் நடத்தப்பட்ட ரீல்ஸ்னால எவ்வளவு பாதிப்புகள் ஏற்பட்டது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போறோம். அதுல குறிப்பாக கீர்த்தனா, அமைச்சர் கீர்த்தனாவுடைய செயல் எவ்வளவு தூரம் மன உளைச்சல் ஆக்கி இருக்கிறது அரசு பள்ளி மாணவிகளை அப்படின்றத பற்றி தான் எல்லாரும் கண்டனம் தெரிவிக்கும் போது நம்முடைய கண்டனத்தை தெரிவிக்க வேண்டியது கட்டாயம் என்பதனால் இந்த வீடியோல முதல் விஷயமா அதை பத்தி பேசலாம். அடுத்து நிறைய விஷயம் இருக்கு. ஸோ இந்த நம்முடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்க அன்பு நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டுகளை தெரியப்படுத்துங்க. அது பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இவங்கள்ட்ட நான் டைரக்டா ஒரு கேள்வி கேட்கிறேன். அவங்களால சிம்பிளான இதுதான், அவங்க அப்பா என்ன பண்றாங்கன்னா நம்ம கேட்கலாம், அதுவே வந்து ஆன்சர் பண்ண முடியும். சொல்லுடா, தெரிஞ்சதை சொல்லு. நீங்க ஒரு கான்வர்சேஷன் இங்கிலீஷ்ல கிளியரான சென்டென்ஸ் கேட்டா சொல்லலாம். என்னடா What is your father? My father is father என்ன பண்றாங்க? What is your father's profession? Profession. father is இது நீங்க லாஸ்ட் பெஞ்ச்ல கேளுங்க. ஆக்சுவலா வந்து கீர்த்தனா அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்றுக்கு முன்னாடி அமைச்சர் ஆயிட்டாங்க. எம்எல்ஏவா பொறுப்பேற்றுக்க வரும்போதே ஒரு பொறுப்பில்லாத ஒரு எம்எல்ஏவா வந்தாங்க. ஏன்னா எம்எல்ஏவா பொறுப்பேற்றுக்கணும்னா நீங்க எம்எல்ஏவா ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னு அந்த சான்றிதழை காமிக்கணும். காமிச்சாதான் எம்எல்ஏவா சட்டமன்றத்தில் பொறுப்பேற்றுக்க முடியும். அமைச்சரா உங்களுக்கு வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுட்டாரு யாரு, நம்ம கவர்னர் அர்லேக்கர். ஆனா நீங்க சட்டமன்றத்தினுடைய மரபு இருக்கு, நீங்க அந்த சர்டிபிகேட்டை கொடுத்தாலும். அதனால அமைச்சர் பதவியத்துக்கு வந்து திரும்பி போயிட்டாங்க. அந்த விஷயத்த நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அப்ப ஏற்பட்ட ரொம்ப பெரிய அப்படியே பயங்கர புத்திசாலி அறிவாளி அமைச்சர் தான் இந்த கீர்த்தனா. வாயை திறந்தா பொய்யை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. ஸ்டிக்கர் ஒட்டிக்கிற வேலையை ரொம்ப தெளிவா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த அமைச்சர் வந்து ஆய்வுக்காக அவங்க ஊருக்கு போறாங்க. இந்த விருதை மகள்னு சொல்லி ஊரை ஏமாத்துறாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த ஸ்கூலுக்கு ஒரு அரசு பள்ளிக்கு போயிட்டு பள்ளி மாணவி கிட்ட ஆங்கிலத்துல, இந்த ஆங்கிலத்தை கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்ச மறந்துடுவீங்க. நீங்க ஒரு ஸ்கூல் குழந்தைகிட்ட போய் என்ன பேசணும், எப்படி பேசணும், அந்த குழந்தைகளை எப்படி நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும், எப்படி தட்டி கொடுக்கணும்னு தெரியல. இந்த லட்சணத்துல ஆய்வுக்கு போனாங்க. நீங்க அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ நானும் போடுறேன். அந்த வீடியோவில் அந்த அரசு பள்ளி மாணவி கிட்ட கேவலமான இங்கிலீஷ்ல ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு அந்த கேள்விக்கு அந்த குழந்தை அழகாக பதில் சொல்லியும் அதை மிரட்டும் விதமாக அந்த குழந்தையினுடைய தன்னம்பிக்கை உடைக்கும் விதமாக உங்க அப்பா யாரு, உங்க அப்பா என்ன வேலை செய்யறாருன்னா அந்த குழந்தை சொல்வதற்கு தயக்கம். ஏன்னா பெரும்பாலும் அரசு பள்ளிகளில் படிக்கிற எல்லாரும் டாடா பிர்லா பசங்க இல்லை, அவங்களாம் தனியார் பள்ளிக்கு போயிடுறாங்க. அரசு பள்ளியில படிக்கிற எல்லாருமே பெரும்பாலும் அடித்தட்டு மக்கள் தான் அரசு பள்ளியை நம்பி வராங்க. அப்ப தன்னுடைய அப்பா வந்து ஒரு கூலி தொழிலாளி, தன்னுடைய அப்பா வந்து ஒரு தினக்கூலி அடிப்படையில் வேலை செய்யறவர்னு சொல்வதை அந்த குழந்தையால் தயக்கத்துக்கு உண்டாகுது. அப்ப அது எவ்வளவு மன உளைச்சலை கொடுப்பதற்கான வேலையை நீ ஒரு அமைச்சரா, நீ இதுதான் உன் லட்சணமா, உனக்கு இதுதான் உனக்கு அமைச்சர் பதவியா? உனக்கு இந்த நேரம் முதலமைச்சர் சோசப் விஜய் இந்த அமைச்சர் பதவி இந்த கீர்த்தனாவை துரத்தி விட்டுருக்கணும். ஏன்னா இது 1-2 தப்பு பண்ணலங்க, தொடர்ச்சியா தப்பு தான். தொழில் முதலீடு ஈர்ப்பதற்குன்னு ரீல்ஸ் போடுது. ரீல்ஸ் போட்டா தொழில் முதலீடு வந்துருமா? ஏற்கனவே ஆந்திராவுக்கு 3 நிறுவனங்கள் ஓடி போச்சு, 45,000 கோடி ஓடி போச்சு. கேள்வி கேட்டா என்னோட ட்விட்டர் பேஜ்ல கீழே ஆதாரம் இருக்குன்னு. இதெல்லாம் ஒரு அமைச்சர். இந்த அமைச்சருடைய அட்ராசிட்டியில உச்சம் இந்த ஸ்கூல் ஆய்வு தான். இந்த ஆய்வுல காரி துப்பிட்டாங்க எல்லாருமே. எல்லா தரப்பு மக்களும் பயங்கரமா திட்டாங்க. உடனே வந்து நானும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிச்சேன்னு ஒரு பொய், நானும் அரசு பள்ளியில தான் படித்தேன். ஆனால் இந்த அம்மா படித்தது அரசு உதவி பெறும் பள்ளி. அரசு உதவி பெறும் பள்ளின்றது மைனாரிட்டி ஸ்கூல் தான். மைனாரிட்டி ஸ்கூல்ல வசதி வாய்ப்புகள் எல்லாமே இருக்கும். அரசு பள்ளியில் இருக்கிறத விட கூடுதலாகவே அங்கே தரம் வந்து இருக்கும் கண்டிப்பாக. இப்போ திமுக அரசாங்கம் வந்த பிறகுதான் நிறைய அரசு பள்ளிகளை நிறைய மாத்துறாங்க, நிறைய மாடர்னா மாத்துறாங்க, நிறைய மாணவர்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க. இப்போ வந்து மறுபடியும் திரும்பி அதல பாதாளத்துக்கு போயிடுச்சு. எப்போ இந்த சோசப் விஜயோட ஆட்சி வந்து சோனையிலேருந்து அரசு பள்ளிகள் மூடப்படாதுன்னு சொல்லி இப்ப 2-3 ஸ்கூலை மூடி விட்டாங்க. உசிலம்பட்டில ஸ்கூல் மூட்டாங்களாம், கவர்மெண்ட் ஸ்கூல. அப்ப இதுக்கு எங்க முதலமைச்சர் சோசப் விஜய் வாய் திறப்பாரு? இது எப்படி சொல்லுவாரு?
ஆக இந்த அமைச்சர் இருக்காங்க இல்லையா, இந்த அமைச்சருடைய இந்த பேச்சு கண்டிப்பாக கண்டனத்துக்குரியது. அதுக்கு முட்டு கொடுக்குற விதமாக நம்ம கல்வித்துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா, யாரு, நம்ம ராஜ்மோகன், இந்த ஷேடோ சிஎம்ல ஒரு ஆள், அவரு அசம்பிளிக்குள்ள ஷேடோ சிஎம் மாதிரியே பேசுவார்ல, அவர் காவல்துறை பத்தி கேள்வி கேட்டீங்கன்னா கல்வித்துறை பேசும். அப்ப அவரை சிஎம் தானே நம்ம சொல்லணும். அசம்பிளிக்குள் முதலமைச்சர், பல முதலமைச்சர்கள் அவர் ஒரு ஆள். அவர் சொல்றாரு அக்கா மாதிரிங்க, அவங்க அக்கா மாதிரி பேசுறாங்க. அக்கா வந்து எப்படி பேசும்? தன் தங்கைக்கு அறிவுரை சொல்லி கொடுத்து தட்டி கொடுத்து தேத்துறது தான் அக்காவோட வேலை. மட்டம் தட்டுறதுக்கு பேர் அக்காவா? ஏப்பா முட்டு கொடுங்கப்பா, இன்னும் அநியாயத்துக்கு முட்டு கொடுக்காதீங்க. ராஜ்மோகன், இதெல்லாம் உங்களுக்கே அசிங்கங்க, கேவலமா இருக்கு, இதெல்லாம் செய்யாதீங்க. முட்டு கொடுக்கணும்னா ஒரு 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 லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டை தாண்டி முட்டு கொடுத்தீங்கன்னா காரி துப்புற மாதிரி இருக்கு. உங்க முட்டு கொடுக்குறது வெளியே தெரியுது. அதே இடத்துல இன்னொரு அமைச்சர் சொல்றாரு, ஆய்வு கூட்டங்களுக்கு நாங்க போக வேணாம்னு சொல்லிட்டோம், சம்பந்தம் இல்லாத இடங்கள் ஆய்வு பண்ணாதீங்க. அது யாருன்னா இன்னொரு ஷேடோ சிஎம் வள வந்துட்டு இருப்பார். எந்த கேள்வி கேட்டாலும் அவர் தான் பதில் சொல்லுவார். சிடி நிர்மல்குமார், ஆர்எஸ்எஸ் வழி வந்தவர், ஆர்எஸ்எஸ் சொல்படி இப்ப நடந்துகிட்டு இருக்கிறவர். அவர் ஒரு ஆக்டிவ் சிஎம்மா இருக்கிறவர். அவர் சொல்றாரு நாங்க ஆய்வு வந்து இந்த மாதிரி தேவையில்லாத இடங்களை பண்ண வேணாம்னு சொல்லிட்டோம், அது அவங்க ஸ்கூல் சொந்த ஊர், அதனால ஏதோ போயிருக்கலாம், அதை நீங்க வந்து பெருசா எடுத்துக்க வேண்டாம். எது பெருசா எடுத்துக்க வேண்டாம்? அரசு பள்ளி மாணவனுடைய தன்னம்பிக்கைய, அந்த மாணவியனுடைய மன உறுதியை உடைக்கிற மாதிரி நீங்க கேள்வி கேட்பீங்க. நீங்க அமைச்சர்னா கை கட்டின்னு பதில் சொல்லணுமா? அந்த அழகா அந்த குழந்தை பதில் சொல்லுது, நீங்க அதை எதிர்கேள்வி கேட்டோன்னா பயந்து போய் கையை கட்டிக்குது. அயோக்கியத்தனமா இல்லையா? இதெல்லாம் கண்டிக்க மாட்டீங்களா? காரி துப்புற ரீல்ஸ் ஆட்சியினுடைய அவலத்தினுடைய ஒரு பெரிய ஒரு விஷயம் தான் இதெல்லாம். இந்த அமைச்சர் கீர்த்தனாவுடைய லட்சணம் இதுன்னா ஸ்டிக்கர் ஒட்டிக்கு அந்த அம்மா. இப்போ கூட ஃபோர்டு கம்பெனி வந்து அவங்க தொடங்கிட்டாங்க, நான் போய் குத்து விளக்கேத்தனெல்லாம் சொல்லுது. ஃபோர்டு கம்பெனியை 24 முடிவு பண்ணி அங்கேயே போய் எல்லா விஷயங்களும் பேசிட்டு வந்தார் முன்னாடி இருந்த முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதுக்கப்புறம் டிஆர்பி ராஜா, அவர் தான் தொழில்துறை அமைச்சராக இருந்தவர், அவர் முன்னாடியே பேசி அந்த வேலைகள் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டாரு. இப்போ இதுக்கு இடையிலேயே நீங்க தான் வந்து ஸ்டிக்கர் ஒட்டிக்கிற வேலையை தெளிவாக செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது வெளிச்சத்துக்கு வர்ற விஷயமா இருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து அது எம்எல்ஏ யாருன்னா இந்த ஜாதி வெறியிலேயே சுத்தி நான் ஒரு ஜாதி வெறியன் அப்படின்னு சொன்னார்ல மிஸ்ரா. அந்த மிஸ்ரா ஒரு சாவு வீட்டுக்கு போறாருங்க. அன்பிற்கினிய மக்களே, நேற்றைய தினம் தூய்மை பணியாளர் மணிகண்டன் என்பவர் சாலை விபத்துல மரணம் அடைஞ்சிட்டாரு. அவருடைய இறுதி அடக்கத்திற்கு நாங்க மயானத்திற்கு போயிருந்தோம். ஒரு தூய்மை பணியாளர் நம்மளுடைய நகரை தூய்மையாக வைத்துக் கொள்ள தன் வாழ்நாளை முழுவதுமாக தியாகம் செய்தவர். அந்த சாவு வீட்டுக்கு போறத வீடியோ எடுக்கிறாங்க. எவனாவது ஒருத்தன் என்னன்னா மக்கள் பிரதிநிதி வந்துட்டு போட்டோம், அமைச்சராக இருக்கட்டும், மக்கள் பிரதிநிதியாக இருக்கட்டும், யாரோ ஊடகங்கள் அதை வீடியோ எடுத்து மலர் மாலை வைக்கிறத செய்தி வெளியிட்டா கூட பரவாயில்லைங்க. இவரே ஆளை செட் பண்ணிக்கிறாரு. செட் பண்ணின்னு இவர் அந்த சாவு வீட்டுக்கு போறது, மாலை போடுறது, நிக்கிறது, பேசுறது, இது எல்லாத்தையுமே வீடியோவாக எடுத்து அதுக்கு ஒரு பாட்டு, ஒரு ஒப்பாரி பாட்டை வேற போட்டு எப்பேற்பட்ட லட்சணம் பாருங்க. இத பாருங்க, இதுல ரீல்ஸ், சாவு வீட்டுல ரீல்ஸ், இந்த லட்சணத்தில் இருந்தாருன்னா எப்படி உருப்படும்? ஆக இந்த ஆட்சி ரீல்ஸ் ஆட்சி என்பது ரொம்ப தெளிவாக, தெள்ள தெளிவாக, வெட்ட வெளிச்சமாக இந்த சட்டமன்ற உறுப்பினர்களாலும் அமைச்சர்களாலும் காரி துப்புகிற நிலைமைக்கு தான் வருது. இந்த எம்எல்ஏ சாவு வீட்டுக்கு போனாரா? இன்னொரு இவன் யாருன்னே தெரியல, ஏதோ ஒரு பொறுப்புல இருக்கிற ஆள் போல இருக்கு. நெல் மூட்டை பத்தி எரியுது. அநியாயத்துக்கு பல ஏக்கர் கணக்கில் அவங்க அடுக்கி வச்சிருக்காங்க. பல ஆயிரக்கணக்கான மூட்டைகளை அடுக்கி வச்சிருக்காங்க, நெல் மூட்டை. அது தீப்பத்தி எரியுது. அங்க ரீல்ஸ் போடுறாங்க, பிஜிஎம் போட்டு ரீல்ஸ் போடுற வேலையை செய்யறான் தாவேக்கா தற்குறி. இப்ப கை நீட்டி பேசுறதெல்லாம் ரீல்ஸ் போடலன்னா எவனா ஆட்சானா? எப்பேற்பட்ட கெடுகட்ட ஆட்சியா இருக்கு பாத்தீங்களா? மக்களை காப்பாற்ற வேண்டிய அரசாங்கத்துக்கு ரீல்ஸ் மூலமாக மட்டுமே இதெல்லாம் சாத்தியப்படுது. இப்ப நீங்க பேசின விஷயத்துல ஹைலைட் ஒண்ணு காமிக்கிறேன். இதுதான் ரொம்ப ஹைலைட். இவங்கெல்லாம் எங்க இருந்து வந்தாங்கன்னு உங்களுக்கு ஒரு உண்மை தெரியணும் இல்லையா? அமைச்சர்கள் ரீல்ஸ் எடுக்கிறாங்க, எம்எல்ஏ. இன்னைக்கு நான் இந்த பேசிட்டு இருக்கும்போது இந்த சரவணன் ஸ்ரீவைகுண்டம்
இந்த பாலியல் குற்றச்சாட்டுல சிக்கியிருக்காரு பாருங்க, பாலியல் புகார்ல மாட்டியிருக்காருல, இவர் தான் மீது இருக்கிற பாலியல் புகாரை மாற்றுவதற்காக, மடை மாற்றுவதற்காக திடீர்னு வந்து என்ன ஆளை வச்சு கடத்த பார்த்தாங்க, என்ன மிரட்டி பார்த்தாங்கன்னாரு. அந்த கேஸ் எடுபடவே இல்லை. ஆளே இல்லாம, புகாரே இல்லாம, யார் எந்த ஆதாரமும் இல்லாம 9 பேரை கைது பண்ணி வச்சு இன்னைக்கு 3 பேர் கஸ்டடி எடுத்து விசாரிக்குது தமிழ்நாடு காவல்துறை. எதுனா செந்தில் பாலாஜி, அசோக் ஆட்சியை கவுக்க திட்டம் போட்டாங்கன்னு ஒரு புகார். அதுல எந்த விதமான ஆதாரமும் இல்லை. நீதிமன்றத்தில் ஆட்சி கவிழ்ப்புன்ற வார்த்தையே தாவேக அரசு நீக்கிருச்சு, பல்ல காட்டினதுனால நீக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது என்ன வந்து 50 கோடி ரூபாய் தரதா மிரட்டினாங்க, ஒத்துக்கலன்னா லாரி ஏற்றி கொன்றுவாங்கன்னு அனிதா ராதாகிருஷ்ணன் மீது பகீர் புகாரை சொன்னவர் இந்த ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன். ஆனா இதுவரை போலீஸ் நடவடிக்கை எடுக்கல, போலீஸ்ல புகார் கொடுக்கல. அப்ப அது பூரா பொய்ன்னு தெரியுதா? என்னப்பா உங்க புழுகு மூட்டை அவுத்து விடுறீங்களே, நாத்தம் எடுக்குதியா? நாறுது. இது மாற்றம் இல்லை, நாற்றம், கேவலமான நாற்றம். அதனால பார்த்தாரு, ஆஹா இந்த பால் போட்டும் நமக்கு விளங்கலையே, அப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஆய்வு நடத்துவோம் போய். அப்ப அது மூலமா ஏதாவது மாற்றத்தை வரலாம், ஒரு ஆய்வு நடத்த போறாரு. மூட்டை அரிசி மூட்டைகள்லாம் இருக்கு ஏற்றிட்டு போற ஒரு குடோனுக்குள்ள போய் ஒரு லாரியை பாக்குறாரு. ஏன் டயர் தேஞ்சிருக்கு, ஏன் வந்து இந்த லம்பர் பிளேட்டை காணோம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. ஏடிஎம்கே ஐடி விங்ல ஒரு படம் ஒன்று போட்டாங்க. நீ ஆய்வு நடத்துற லாரி பிளேட் நம்பர் பிளேட் கேட்குறிய, நீ நடத்துற ட்ரஸ்ட்ல இருக்கிற ஒரு வாகனத்தினுடைய நம்பர் பிளேட்டு எடுத்து பார்த்தா அது எக்ஸ்பைரி ஆகி பல ஆண்டுகள் ஆகி போச்சு, இன்சூரன்ஸ் இல்லாம போச்சு, அந்த மோட்டார் சைக்கிளோட எண்ணத்தை உள்ள வச்சிருக்கேன்னு காரி துப்பி வச்சிருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சரவணன் எம்எல்ஏ, ஸ்ரீவைகுண்டம் சரவணன் எம்எல்ஏ, ஏன்னா சரவணன்ற பேர்ல 2-3 பேர் இருக்காங்க. இந்த ஈசிஆர் சரவணன் ஒரு ஆள் பிஜிஎம் பார்ட்டி, அந்த ஆள் எம்எல்ஏ, ஆனா பிஜிஎம் பார்ட்டி. அங்க சோழிங்கநல்லூர்ல ஒரு பெரிய குடோன் கொழுந்து விட்டு எரிஞ்சது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அங்க போகும்போது ரீல்ஸ் போட்டார், அவர் ஆய்வு நடத்த போறாராம். இந்த நீரோ மன்ன ரோம் நகரம் எரியும் போது பிடில் வாசித்தான சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி போற கொழுந்து விட்டு எரியுது, போகும்போது பிஜிஎம் போட்டு அப்படியே பயங்கரமா அது சீன் போட்டு நடந்து போனாரு. ஊரு காரி துப்புனவொன்னு அந்த ரீல்ஸ் வீடியோவை நீக்கிட்டார். அதனால சரவணன் பேர்ல நிறைய பேர் இந்த ரீல்ஸ் பைத்தியங்கள்லாம் இருக்குது. இப்ப இந்த சரவணன் இருக்காருல்ல, ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் மக்கள் பிரதிநிதி. அது ஒண்ணுதான் கேடு காலம், எப்படி மக்கள் ஓட்டு போட்டாங்கன்றதான் தெரியலங்க. அவரு டயரை வந்து போய் பாக்குறாரு, டயர் ஏன் தேஞ்சிருக்கு அப்படின்னு. இது எல்லாத்துக்கும் காரணம் இப்ப எல்லாரும் என்ன பேசுறாங்க, சரவணன் மீது பாலியல் குற்றச்சாட்டு, அந்த ஸ்ரீவைகுண்டம் அந்த பெண் கொடுத்த புகார் பத்தி யாரா பேசுறாங்களா? இப்ப சார் அவர் மிரட்டிட்டாங்களா சார், அனிதா ராதாகிருஷ்ணன் ஆளுங்க மிரட்டிட்டாங்க, இப்படி பேசுறாங்களா? இன்னைக்கு ஆய்வு நடத்தின விஷயம் தான் எல்லா பக்கமும் வீடியோவா ரீல்ஸா போயிட்டு இருக்கு. மனமாத்திர வேலையை ரொம்ப தெளிவா செய்யறாங்க. சரி, ஓகே, ஃபைனல் டச் அப்படின்னு ஒண்ணு சொல்றேன். இந்த வீடியோ பாருங்க, நான் போடுறேன் அந்த வீடியோவை. இந்த வீடியோ யார் தெரியுமா? மக்களே, இந்த வீடியோவில் நீங்க பார்க்கிற நபர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், மரியாதைக்குரிய மாண்புமிகு சோசப்பு விஜய். இவர் குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு ஆய்வுக்காக போயிருக்கார். ஆய்வுக்காக போனது தப்பு இல்லை. இதை நான் இந்த வீடியோ உள்ள போடுறேன், நான் போட்டாதான் உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோவுடைய நோக்கம், இந்த ரீல்ஸினுடைய நோக்கம், இது ரீல்ஸ் தான். இது ஆய்வுக்காக போனது பிரச்சனை கிடையாது. ஆனா இவ்வளவு கூட்டத்தை சேர்த்துக்குன்னு கோஷம் போட்டு, அது குழந்தைகள் நல மருத்துவமனை. அந்த குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு ஒரு சில மீட்டர்கள் தூரம், 100 மீட்டர் தூரமாக இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் அதிக சத்தத்தோடு ஹார்னே அடிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு டெசிபிள், இதுக்கு அப்புறம் சவுண்டு வரக்கூடாது, பிறந்த குழந்தைகள் இருக்கிற இடம் அப்படின்னு அந்த மருத்துவமனையில ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கு. அதை மீறுபவர்களுக்கு சிறை தண்டனையோடு கூடிய அபராதங்கள் விதிக்கிறதுக்கு சட்டத்துல வழிவகை செய்யப்பட்டிருக்கு. ஆனா நம்ம சோசப்பு விஜய் முதலமைச்சர் அங்க போறாரு. போகும்போதே எல்லா ஊடகத்தையும் கூட்டு போறாரு. ஒருத்தன் கூட எங்கேயோ போட்ட செருப்பையோ ஷூவையோ போட்டு தான் உள்ள போயிருப்பான். அங்க சில இடங்கள்ல காலணிகள் அகற்றப்பட்டு போகணும். அங்க எவனாவது ஷூவை கட்டிட்டோ செருப்பை கட்டிட்டோ போன மாதிரி பார்த்துருப்பீங்களா நீங்க அந்த வீடியோல? அவ்வளவு சத்தம். ஏன்னா நீங்க ரீல்ஸ் எடுக்க போறீங்களா, அங்க ஆய்வு நடத்த போறீங்களா? ஆய்வு நடத்தி என்ன கீஸ்டார்? இப்போ அந்த இடத்துக்கு இவர் முதலமைச்சர் சோசப்பு விஜய் ஆய்வு நடத்த போனாருங்க. போய் என்ன மாற்றத்தை அங்க எடுத்துட்டாரு?
இது என்னன்னா எம்பிபிஎஸ் இடங்கள் குறைக்கப்பட்டிருக்கிறது, தனியார் கல்லூரிகளுக்கு நிறைய சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கிறதுன்னு ஒரு புகார் எழும்பி இருக்கிற நேரத்தில் அதை மடைமாற்றுவதற்காக ஆய்வு என்கிற பேர்ல அருண்ராஜோடு முதலமைச்சர் சோசப் விஜய் அந்த மருத்துவமனைக்கு போயிருக்காரு. நிஜமா உண்மையிலேயே சட்டப்படி இவர் செய்தது மிகப்பெரிய தவறு. முதலமைச்சர் கூட இருக்கட்டும், ஆய்வு நடத்த போனீங்கன்னா அந்த அதிகாரி, சுகாதாரத்துறையினுடைய அமைச்சர், அந்த மருத்துவமனை டீன்னு ஒரு 4 பேரோட போனா ரைட்டு. 400 பேரோட அந்த இடத்துக்கு போறீங்களே, அந்த குழந்தைகளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா யாரு பொறுப்பு? நீங்க போயிட்டு வந்துருவீங்க சார், அந்த குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா யார் பொறுப்பு? இதெல்லாம் நல்லதுக்கே இல்லை. அப்ப முதலமைச்சர் சோசப் விஜய ரீல்ஸ் முகத்துல அலைஞ்சா அதை அடிப்படைகள் என்ன பண்ணுவாங்க? அப்ப அமைச்சர் கீர்த்தனா இப்படிதான் இருக்கும். அது என்ன தெரியும்? என்ன தெரியும்? அதுக்கு ரீல்ஸ் போட தெரியும், வாயிலே வடை சுட தெரியும், கேள்வி கேட்டா அப்படியே கண்ணெல்லாம் உறுத்திக்கிட்டு பதில் சொல்ல தெரியும். ஆனா உருப்படியான பதில் சொல்ல தெரியாது. எனக்கு தெரிஞ்சு இந்த இடைத்தேர்தல் வரைக்கும் சில பேரை வச்சுக்கிட்டு இடைத்தேர்தல் முடிஞ்ச உடனே இந்த கீர்த்தனா பதவியெல்லாம் புடுங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ஆட்டம் தாங்கல, அவ்வளவு ஆட்டம் ஆடுது. அதே மாதிரி இன்னும் சில அமைச்சர்கள் இருக்காங்க, உதவா அமைச்சர்கள்னு சில பேர்லாம் இருக்கிறாங்க, இவர்களுடைய பதவியெல்லாம் புடுங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுல என்னன்னா முதலமைச்சர் சோசப் விஜய் பதவியே புடுங்கணுங்க. அவரே இதுக்கெல்லாம் சூத்திரதாரியா இருக்கார். அவரே இந்த மாதிரி வந்து தவறான செய்கைகள் செஞ்சா அவரை பின்பற்றி வருகிறவர்கள் என்ன பண்ணுவாங்க? அதை விட மோசமா தான் செய்வாங்க. எனவே ரொம்ப கொடூரமான ஒரு கேடுகட்ட ஆட்சியை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தவறான ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். உருப்படாத ஆட்சி, கத்துக்கிறதுக்கும் திறன் இல்லாத ஆட்சி. தெரிஞ்சோ தெரியாமலோ ஆட்சிக்குள்ள வந்து உட்காந்துட்டாங்க. சரி, உட்கார்ந்த பிறகு மக்களுக்கு நன்மை செய்வோம் அப்படின்னா பழிவாங்கிற தொடர் அந்த செயலை மட்டும்தான் இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. நீதிமன்றத்தில் அசிங்கப்படுறாங்க, காவல்துறை வச்சு ஏமாத்துறாங்க, மிரட்டுறாங்க, உருட்டுறாங்க, தூக்கிட்டு போறாங்க. அதுல எந்த பலனும் இல்லை. ஆனாலும் தொடர்ந்து அந்த வேலையை திரும்பி செய்யறாங்க. இப்ப நீங்க பார்த்த இந்த ரீல்ஸ்லாம் சும்மா சாம்பிள். தினம் தினம் எக்ஸ் தளத்தை திறந்து பாருங்க, இன்ஸ்டாவை திறந்து பாருங்க. இந்த அட்ராசிட்டி ரீல்ஸினுடைய அராஜகங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இதற்கு எப்படா எண்டுகாடு போடுவோன்ற வெறியில இருக்காங்க மக்கள். அதாவது 66% மக்கள். இந்த விசிலச்சாங்குஞ்சியில பாதி இப்போ வந்து தெளிஞ்சிட்டு இருக்கும், புத்தி தெளிஞ்சிருக்கும். ஏன்னா இப்ப எல்லா பக்கம் கரண்ட் கட்டு, அடிப்படை விஷயங்கள் கிடைக்கல. இதுல எல்லாருமே காண்டாகி போயிருக்காங்க. இப்போது தேர்தல் வந்தாலும் சந்திக்க தயார்னு சொல்லுகிற சோசப் விஜய் இந்த இடைத்தேர்தலில் கண்டிப்பாக உண்மையாக தேர்தல் நடந்தால், நான் திருப்பி தெளிவா சொல்றேன், இந்த இடைத்தேர்தலில் உண்மையாக தேர்தல் நடந்தால், நியாயமாக வாக்குச்சீட்டு முறையில தேர்தல் நடந்தால் தாவேகா டெபாசிட்டை பறிகொடுக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனா இது உண்மையா நடக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா தேர்தல் கமிஷன் வேண்டுமென்றே தாவேகாக்காக தாமதப்படுத்தி கொண்டே இருக்கிறது இடைத்தேர்தலை. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இன்றைக்கு 3 எம்எல்ஏக்களை விசாரணைக்காக, அதாவது ராஜினாமா பண்ண எம்எல்ஏக்களை சபாநாயகர் விசாரணைக்காக கூப்பிட்டுருக்காரு. அது என்ன விசாரிச்சேன்னா, அதான் ராஜினாமா பண்ணிட்டாங்க, அதை ஏத்துக்கிட்டாரு. இடைத்தேர்தல் வந்து அந்த தொகுதி காலியாகனதாக அறிவிக்கப்பட்டு விட்டது. இதுக்கப்புறம் விசாரணை பண்ணி என்ன பண்ண போறீங்க மகளே? இதெல்லாம் வந்து கண் துடைப்பு நாடகங்கள். இனிவே மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.